அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை துணை அமைப்பு அப்படின்னு வரும்போதுங்க, சிம்மராசிக்கு காலச்சக்கரத்திற்கு மேஷங்கிற இடத்துல எப்படி உச்சம்ங்கிற நிலையை பெறுதோ, பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் எப்படி ஆட்சிங்கிற நிலையை பெறுதோ, காலச்சக்கரத்திற்கு 7வது வீடு துலாத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்குரிய கிரகமான சூரிய பகவான் நீச்சம்ங்கிற நிலையை பெறுறார். அப்போ பார்ட்னர் விஷயத்தில் அன்பை கொடுத்தா அப்படியே முழு அர்ப்பணிப்போடு சிம்மராசிக்காரர்கள் கொடுக்கறது, அந்த பாசத்தை கொஞ்சம் கூட கம்மி இல்லாமல் அப்படியே காட்டுறது, ஃபுல்லாக அப்படியே கண்ட்ரோல் எடுக்கிறது, ஃபுல்லாக அவங்க மேலே ரொம்ப விசுவாசமாக இருக்கிறது, அவங்க மேலே நம்பிக்கையோடு இருக்கிறது. லேசான சந்தேகங்கள் இவர்களுக்கு வந்தாலும் கூட இவர்களுக்கு பிடித்தவர்களாக இருந்தால் அவங்க செய்கிற சின்ன சின்ன தப்பை கூட சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிம்மராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து போவாங்க. அதுலேயும் இந்த சிம்மராசிக்காரர்கள்ட்ட ஒரு குணம் உண்டு, உங்களால் முடியாதுப்பா, உங்களால் முடியாது ஒன்றுமே இல்லைன்னா அதை செஞ்சு காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்ஸிக் ஆள் என்ன பண்ணுவான் அப்படின்னுட்டுனா, இதுதான் இவங்களுடைய பலவீனம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டு, உங்களால் மட்டும்தான் முடியும், நீங்கள் இல்லைன்னா வேறு யாருனாலையும் இதை செய்ய முடியாது, நீங்கள் தான் அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை பூஸ்டப் பண்ணி அப்படியே சிம்ம ராசிக்காரர்களை பெருமைப்படுத்தும் விதமாக பெருமைப்படுத்தி பேசி உன்னால் மட்டுமே முடியும்னு சொல்லிட்டா சிம்ம ராசிக்காரர்கள் பெரிய அந்த ஆபத் பாண்டவர் பாதுகாக்க வந்த ரட்சகர் மாதிரி அப்படியே அவர்களுடைய எல்லா பிரச்சனையும் தூக்கி தான் கையில் பிடிச்சிக்கிறது. இவன் இப்படி சொல்லித்தாயா பல பேர்கிட்ட பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்கிறது தெரியாம சிம்மராசிக்காரர்கள் அப்படி புகழ்ந்து பேசும் நண்பர்களை, புகழ்ந்து பேசும் உறவுகளை இவங்க அருகில் எடுத்துக்கும் போது அந்த உறவு தான் சிம்மராசிக்காரர்களுக்கு நச்சு உறவாக பயன்படும். இவர்களுடைய திறமையை, இவங்களுடைய ஆளுமையை, இவங்களால் சாதிக்கக்கூடிய காரியத்தை யாருமே சாதிக்க முடியாத காரியத்துக்கு ரூட்டு பிடிச்சு பேசி தெளிவாக சிந்திக்கக்கூடிய விஷயத்தை ஒருவர் பயன்படுத்தி கொள்வது மட்டும் இல்லாமல் இவங்களை அப்படியே தான் கைவலைக்குள்ள கொண்டுட்டு எந்த காரியத்தையும் இவங்களை வச்சு சாதிச்சுக்கலாம் நினைச்சு சிம்மராசிக்காரர்களை கட்டுப்படுத்துவாங்க. இந்த மன்னர் மனசுன்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் பெருந்தன்மையா அதை முதல்ல அலோவ் பண்ணும்போது மட்டும்தான் பெரிய சிக்கலுக்கு இவங்க ஆளாகிறாங்க.